அண்ணா ஒரு இளநீண்ணா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவா சார் இருக்குது? தேர்தல் பரப்புரை எப்படி சார் போயிட்டுருக்கு? சீமான் அதை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சீமான் ஓட கட்சி நாம் தமிழர் ஈரோடு மாநகராட்சிக்குள்ளே நகர்ப்புற உள்ளாட்சியில் 1% வாக்கு தான் எடுத்தாங்க. விவசாய சின்னத்தில் 1% வாக்கு தான் எடுத்தாப்புல. அதிமுக அணி 30% வாக்கு பலத்தோட இருந்தது. எடப்பாடி 2000 ரூபா கொடுத்தார். சீமான் யாருக்கும் காசு கொடுக்கல, தன்னோட பிரச்சாரம் தான். 5.3% உயர்ந்து 6.3%க்கு சீமான் வந்துட்டார். எடப்பாடி கொங்கு வேளாளர்கள் 65% வாக்கு அளித்தும் 2000 ரூபா கொடுத்தும் 5% வாக்கு இழந்துட்டார். இதே இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 38% வந்த எடப்பாடி பழனிசாமி 25%க்கு போயிட்டார். 7% இருந்த சீமான் 6.5%க்கு போகிறாரு. அப்போ சீமானுக்கு செந்தில் பாலாஜியோட அதிரடி தாக்குதலில் சீமானுக்கு இழப்பு குறைவு தான். ஆனால் அதே இடத்துக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவு இழந்திருக்கிறாரு. 66% திமுக அணி எடுத்துக்கிட்டா ஜெனரல் எலெக்ஷனில். அப்போ அந்த வாக்கு சரியும் போது சீமானுக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிறதும் சீமானுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. இப்போ அந்த மாற்றுங்கிறதுல மோடி அண்ணாமலையும் அதுக்குள்ளே ஒரு ஷேரை எடுக்கிறதுக்கு அவங்களும் களத்துக்குள்ளே வராங்க. சீமானுக்கு போட்டி இல்லாத களங்களில் மதுரை மத்திய மதுரை மேற்கில் தேமுதிக விஜயகாந்த் எமர்ஜான மாதிரி, தமிழக அளவில் முடக்குறிச்சி போன்ற இடங்களில் அண்ணன் வைகோ எழும்புன மாதிரி எழும்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது அரக்கோணத்தில் அது பெரிய அளவில் தெரிஞ்சுது. அரக்கோணத்தில் எஸ்சிபிசி மைனாரிட்டிஸுங்கிற அளவுக்கு ஜெகத்ரட்சன் வெற்றி உறுதின்னு சொல்லும்போது பழைய சமூக மக்கள், கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு எல்லாமே வந்து பெரிய அளவில் சீமானுக்கு திரண்டு வந்தாங்க. இது பர்சன்டேஜில் எதிரொலிச்சிட்டேன்னா சீமான் வந்து தமிழ்நாட்டின் கன்ஷிராமாட்டு பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரகசிய ஒற்றன் தலைவன் இருக்கிறாரெலாம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் பொதுத்தளத்தில் அவங்களுக்கு வன்னியர் ஓட்டு போடுறாங்க, வெள்ளாள கவுண்டர் ஓட்டு போடுறாங்க, உடையார் ஓட்டு போடுறாங்கன்னு எல்லா கம்யூனிட்டியும் அவங்க இது பண்ணி தான் அவங்க தங்களோட ப்ரெசன்டேஷனை கொடுக்குறாங்க. நானும் மறுக்க வரல. சீமானும் வந்து வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருங்கிறதும், கோவை செழியனுக்கு நினைவு நாளை கொண்டாடுறதும், நிறைய வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட் போடுறதும் செய்கிறார். பட் அவருக்கு வந்து சமூகத்தில் யாருக்கு தேவையோ, திமுக அண்ணா திமுகவில் யாருக்கு இடம் இல்லையோ, திமுக அண்ணா திமுக அரசியல் அரங்கத்தில் யாரை ஒதுக்குறாங்களோ 15% பறையர்கள் ஒதுக்கப்படுறாங்க. போதாது. வன்னியருக்கு நாடாக இருக்கக்கூடிய அதிகாரம் பறையருக்கு இருக்காங்கிறதான கொஸ்டின். தேவேந்திர குல வேளாளர்கள் ஒதுக்கப்படுறாங்க. அதாவது ஒதுக்கப்படுறாங்கன்னா ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸில் அவங்களுக்கு ஓபிசி கிளைண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இவங்களை கிளைண்ட்டாக எடுத்து திமுகவோ அண்ணா திமுகவோ பெருசாக பண்ணதுக்கு தயார் இல்லை. அண்ணா திமுக பச்சையாக அது வெள்ளாள கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சியாக போயிட்டு. ஸோ இந்த திராவிட கட்சிகளில் போதுமான அரசியல் அதிகார பலம் இல்லாதவங்க சீமான் பின்னாடி தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அரக்கோணம் கூட்டத்தில் நான் பார்த்தேன். அது நடந்துன்னா சமூக நீதி புரட்சியாக இருக்கும். ரிசல்ட்டில் தான் அது தெரியும். இப்போ சீமானுடைய வளர்ச்சி யாருக்கு சார் இங்கே பாதிப்பு ஏற்படுத்தும்? சீமானோட வளர்ச்சி எடப்பாடிக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சீமானோட வளர்ச்சி எடப்பாடிக்கு பிரச்சனையாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. எடப்பாடி கிட்ட வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, அவரை வச்சு அது பார்த்துக்கலாம். இந்த வெள்ளாள கவுண்டர் வன்னியர் தவிர பிரயோஜனம் இல்லாத ஜாதிகள், செங்குந்தர், பறையர், லெஸ் பவர்ஃபுல் எம்பிசி, ஓபிசி, முத்தரையர், யாதவர், விஸ்வகர்மா, தேவேந்திர குல வேளாளர், இவங்கெல்லாம் வந்து சீமான் பின்னாடி வண்ணார் நாவிதர் குயவர், இவங்கெல்லாம் சீமானை எம்பவர் பண்ணி விட்டாங்கன்னா சீமான் இவங்களை எம்பவர் பண்ணி விடுவாங்க. தமிழக அரசியலில் அடுத்த கட்ட அதிகார பாய்ச்சல் இதெல்லாம் நடக்கும். இதுதான் பெரியாரிஸ்ட் மொண்டைங்களுக்கு, போலி பெரியாரிஸ்ட் மொண்டைங்களுக்கு தெரியலைங்கிறத கோபத்தில் நான் சொல்கிறேன். இப்போ எடப்பாடிக்கு வந்து தடையாக இருந்தது இரட்டை தலைமை. இப்போ ஒற்றை தலைமையாக வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் தான் ஒரு ஆளுமை அப்படின்ட்டு. ஆனால் கூட்டணி கட்சிகள் பலமும் இல்லை. இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலை வந்து
எப்படி தனக்கு சாதகமாக மாற்றி இதில் வாய்ப்பு இருக்கு சார்? ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. பலகீனம் அடைவார் நான் கருதுறேன். பலகீனம் அடையக்கூடிய பல இதுகளும் சொல்லிட்டேன். மு.க. ஸ்டாலினுக்கு இணையாக யாரும் இல்லை. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், மு.க. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அது மீண்டும் நிறுவனமாகும்னு உறுதியாக நம்புறேன் நான். இப்போ ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் மறைவெய்திட்டார் சார். ஜெயலலிதாவிற்கும் ஆர்.எம். வீரப்பனுக்கும் இருந்த மோதல், அப்புறம் எம்ஜிஆருக்கு இவர் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது சார். அவர் மறைவெய்திய நேற்றைய தினம் மறைவெய்திட்டார். அவரை பற்றி பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆர்.எம். வீரப்பன்லனா எம்ஜிஆர் இல்லைங்க. ஆச்சரியமாக இருக்குதா? 71ஆம் ஆண்டு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு மோதல் இருக்குது. அப்போ எம்ஜிஆர் வந்து திமுக ஜெயித்திரம், நான் பிரச்சாரத்துக்கு போகலன்னாரு. ஆர்.எம். வீரப்பன் தான் திமுக ஜெயித்திரம், நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகலன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு உங்களை தண்ணி தெளித்து அனுப்பிடுவானுங்க. அது பிறகு வெற்றியில் நீங்கள் பங்கெடுக்க முடியாது, கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு போங்கன்னு அனுப்பி வச்சது. ஒரு சில இடங்களில் பிரச்சாரத்தை பற்றி இன்னைக்கு கூட கலைஞர் சொல்வார். ஒரு பிரச்சாரம் பண்ணார் எம்ஜிஆர், அது கூட 1-2 இடத்துல பண்ணிவிட்டு உயிருக்கு த்ரெட்டு வந்துன்னு ஒரு லெட்டரை வந்து நீ காட்டிக்கிட்டு எம்ஜிஆர் சரியாக பிரச்சாரம் பண்ணலைன்னு முரசொலியில் பல காலகட்டங்களில் அந்த வாத பிரதிவாதங்களில் நானே படிச்சிருக்கிறேன். ஆனால் பிரச்சாரத்துக்கு அனுப்புவதன் மூலமாக 71 வெற்றியில் எம்ஜிஆருக்கு பங்கை வந்து ஆர்.எம். வீரப்பன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த 71 வெற்றியில் எம்ஜிஆருக்கு பங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கலன்னா 73 திண்டுக்கல்லும் இல்லை, எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய தலைவராட்டம் ஆயிருக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன விஷயத்தில் குளத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஜிஆரும் தன்னோட பர்சனல் ஈகோவில் அதை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு. வீரப்பன் புத்திசாலித்தனமாக 71 வெற்றியில் மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு அதில் பங்கு இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நாசுக்காக ஜெயிக்க போகுது, இந்திரா காந்தி வேவ் இருக்குது, கட்சி இதெல்லாம் இருக்குது, ஜெயிக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை செயல்படுத்தி காட்டினார். அதே மாதிரி 84 எலெக்ஷன் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு கலைஞர் 71 இந்திரா காந்தி மன்னர் மானிய ஒழிப்பு, பேங்க் நேஷனலைசேஷன், இதோட 6 மாதத்துக்கு முன்னே எலெக்ஷனை சைமல்டேனியஸாக வச்சார் இல்லையா, அதே மாதிரி கலைஞருக்கு இந்த அரிச்சுவட்டில் 84 சைமல்டேனியஸ் எலெக்ஷனை வச்சு எம்ஜிஆரை வந்து காப்பாற்றினார். அன்னைக்கு சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வைக்க தவறியிருப்பாருன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் எலெக்ஷன் வந்திருக்கும்னா அசம்பிளி எலெக்ஷனுக்கு சூழல் எங்கேயோ போயிருக்கும். எம்ஜிஆர் வந்து 2/3 1/3ன்னு பார்லிமெண்ட்டை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு 50-50 தான். ஆனால் பார்லிமெண்ட் அவங்க எடுத்ததுனால அசம்பிளி தான் எல்லாத்துக்கும் முக்கியங்கனால இதுதான் நமக்கு அது பெருசாக தெரியும். அந்த இடத்துக்குள்ளே எம்ஜிஆரை காப்பாற்றினதும் ஆர்.எம். வீரப்பன் தான். அதே மாதிரி எம்ஜிஆரும் ஆர்.எம். வீரப்பனை நெல்லையில் பல சிக்கல்களுக்கு மத்தியில் முறை ஒரு இந்துத்துவா தலைவர், இந்து முன்னணி தலைவர் ஐயா தாளிங்க நாடார்கிட்ட வந்து ஆர்.எம். வீரப்பன் ஐயா அவர்கள் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணதும் இது நார்வேலில் கோட்டார் பார்வதிபுரம் ரோட்டில் தாளிங்க நாடார் வீட்டில் வந்து ஆதரவு கேட்டார். அது மிகப்பெரிய ஒரு தமிழக அரசியலில் ஒரு மாற்றம். ஒரு இந்து முன்னணி தலைவர்கிட்ட ஒரு திராவிட இயக்கத்திலோட மூத்த தலைவர் வெளிப்படையாக ஆதரவு கேட்டது, அது பெரிய ஒரு விஷயம் நெல்லை இடைத்தேர்தலில். அதுக்கு பிறகு என்னோட மாமா ஜெயதிச பாண்டியன் அவரை கேண்டிடேட்டாக நிற்காண்டாண்டி தாளிங்க நாடார் என்கிட்ட தான் சொல்லிவிட்டு வீரப்பன் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னார். நான் ஜெயதிச பாண்டியனை நிற்காண்டாங்கிறத என்னோட மாமா எங்கள் ஊர் தான், அவர்கிட்ட நான் சொன்னேன். இதற்கிடையில் அந்த எப்படி முடிவெடுக்கணுங்கிறதுல எனக்கும் தாளிங்க நாடாருக்குமே கருத்து வேறுபாடு இருந்து, அப்போது திமுக ஆனால் திமுக சேர்ந்து எடுத்தால் தான் இந்து முன்னணி வளர முடியும்னு சொல்லும்போது, இல்லை கருணாநிதி வந்து கிரேட்டர் எனிமி, எம்ஜிஆர் லெஸ்ஸர் எனிமிங்கிற ஒரு தேரியை அவங்க சொன்னாங்க. எனிவே வீரப்பன் நேரடியாக வந்து ஆதரவு கேட்டதும் அவங்க வந்து அந்த ஆதரவை இந்து முன்னணி வந்து ஆர்.எம். வீரப்பனுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஒரு இந்துத்துவ இயக்கம் ஒரு திராவிட இயக்க கட்சி தலைவரோட ஆதரவை அவரே நேரில் போய் பெற்று, எம்ஜிஆர் சொல்லி தான் பெற்றார், வெற்றி பெற்றது ஆர்.எம். வீரப்பன். அதில் எம்ஜிஆருக்கு அந்த சிக்கலான சூழ்நிலையிலும் நெல்லையில் ஆர்.எம். வீரப்பனை நிறுத்தி எம்ஜிஆர் அவரை வெற்றி பெற செய்தார். வீரப்பன் எம்ஜிஆர் செய்ததுக்கு எம்ஜிஆரும் வீரப்பனுக்கு ஆர்.எம். வீரப்பனுக்கு தன்னோட இதை வந்து தெள்ள தெளிவாகவே பதிலாக செய்தார். ஒரு அரசியல் சாணக்கியர். ஜாதி ஒரு ஃபேக்டர் தான், விருப்ப தான் மெயின், விருப்ப ஜாதியும் ஒரு காரணம். அந்த இதை ரொம்ப தெளிவாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்தார். ஜாதிய ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஃபுல்லாக எல்லோரும் மோசமாக இருக்க மாட்டாங்க. அப்போ விருப்ப தான் அடிப்படை, விருப்பக்கு உள்ள அடிப்படையில் ஜாதியம் ஒன்றுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை ஐயா ஆர்.எம். வீரப்பன் மூலமாக தான் நான் அறிஞ்சுக்கிட்டேன். சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டியவர் ஜெயலலிதாவை ஃபோக்கஸாக வச்சு ஐயாவோட அன்றைய எதிரிகள் அண்ணன் பண்ருட்டியார், திருநாக்கரசு அண்ணன், கே சாரு, இவங்க போன்றவங்கள்லாம், அரங்கநாயகம் அவரோட பெரிய இது இல்லை, அவரையும் சேர்த்துக்கலாம், போன்றவர்களெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவை முன்னிறுத்தி வீரப்பனோட அந்த ஆரம்பியோட அந்த அரசியல் வெற்றி. அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் இருந்ததா சார்? ஜெயலலிதா மோதலுங்கிறதோட
திருநாக்கரசு பொன்னுட் ராமச்சந்திரன் கே சார் கே சாருக்கும் தாமரைக்கனிக்கும் ஆகாது. தாமரைக்கனி ஆர்மி ஆள். கே சார் வந்து அதுக்கு எதிராக நின்று அரசியல் பண்ணக்கூடியவர். எஸ்டிஎஸ் ஜெயலலிதா அந்த மாதிரி போகக்கூடியவர். ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ளே ஆர்மி வரக்கூடாதுன்னு நினச்சார். திருநாக்கரசு ஆர்மி வரக்கூடாதுன்னு நினச்சார். பன்னியூட் ராமச்சந்திரனுக்கும் ஆர்மிக்கும் ஒரு மோதல் இருந்தனால அவர் வரக்கூடாதுன்னு நினச்சார். ஸோ ஆர்மி எதிர்ப்பு சக்திகள் தான் ஜெயலலிதாவை ஆளாக்கி விட்டு ஆர்மி எதிர்ப்பு தான். ஆர்மி எதிர்ப்பு சக்திகள் தான் ஜெயலலிதாவை ஆளாக்கி விட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஆர்மி தான் பெரிய ஆள். கலைஞர் மாதிரி வர வேண்டியவர் மிஸ் ஆயிடுச்சு. எப்படி அண்ணா உயிரோடு இருக்கும்போதே தினத்தந்தியில் அண்ணாவுக்கு வந்து ஒத்த காலமோ 2 காலமோ போட்டுக்கிட்டு கலைஞருக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டு ஆயத்தனார் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஸ்பீக்கராக கூட இல்லை. கலைஞருக்கு எமோஷனல் ஸ்பீச் எல்லாம் போடுவார். அதே மாதிரி தினத்தந்தியில் செவந்தி ஆயத்தன் ஆரம் வீரப்பனுக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டை போட்டு ஆரம் வீரப்பன் தான் அடுத்த தமிழக முதல்வருங்கிற அளவுக்கு ஒரு இண்டிகேஷன்லாம் பண்ணாப்புல. அன்னைக்குள்ள மீடியாவில் தினத்தந்தியோட வேல்யூ பெருசு. இன்னைக்கு எக்கச்சக்க மீடியா, இன்னைக்கு இப்போ வெப் மீடியாலாம் வந்து எங்கேயோ போயிட்டு இந்த மீடியா உலகத்தோட தாக்கம்ங்கிறது. அன்னைக்கு தினத்தந்தி தாக்கம் அதிகம். ஸோ அந்த இடத்துக்குள்ள 69 அண்ணா காலத்தில் கலைஞரை தினத்தந்தி ஆயத்தனார் பூஸ்ட் பண்ண மாதிரி சிவந்தி ஆயத்தன் வந்து ஆர்மியை பூஸ்ட் பண்ணாப்புல. ஆர்மி பிடிச்சிருவார்னு தான் எல்லாரும் நினச்சாப்புல. ஆர்மி எதிர்ப்பாளரெல்லாம் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி தோக்கடிச்சிட்டாங்க. அங்கே வந்து நெடுஞ்செழியனை முன்னிறுத்தி கலைஞரை தோக்கடிக்க முடியல. இங்கேயும் இன்னொருத்தரை ஜெயலலிதா மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு காமன் பொதுவான ஆளை முன்னிறுத்தாமல் இருந்தால் ஆர்மி ஜெயித்துட்டு போயிருப்பார். ஆர்மிக்கு அதிக எம்எல்ஏக்கள் வந்திருக்கும், அது கவர்மெண்ட் நின்றுருக்கும். இங்கே ஜெயலலிதா மாதிரி ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு காஸ்ட் நியூட்ரல் பிராமின் லேடியை முன்னிறுத்தினது, அது அரசு பதவிக்குள்ளே இல்லாமல் கரப்ஷன் இமேஜ் அன்னைக்கு இல்லாமல், அது பிறகு மதர் ஆஃப் ஆல் கரப்ஷன் ஜெயலலிதா, அது வேறு விஷயம். இதை முன்னிறுத்தினது வந்து ஆரம் வீரப்பனுக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுத்தது. பெரிய உயரத்துக்கு வர வேண்டியவர், ரொம்ப ஒரு ஆன்மீகவாதி, இலக்கியவாதி, பலதரப்பட்ட முகம் கொண்டவர். சில முறைகேடுகள் நியாயம் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கோபத்தில் கூட பேசுவார். அந்த மாதிரி எல்லாம் நியாய உணர்வோட பல கோபங்கள் வரும். ஒரு எளிமையான ஒரு மிகவும் தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தின ஒரு பெரிய உயரத்துக்கு வர வேண்டிய ஒரு அரசியல்வாதி அந்த உயரத்தை எட்டாமலே போயிட்டார். அதற்குள்ள எல்லா தன்மைகளும் தகுதி இருந்தும் அவர் எட்டலை. நான் ஆர்மியை வந்து வாட்ச் பண்ணக்கூடியவன். குறிப்பாக விருப்பு தான் அடிப்படை, ஜாதி அல்லங்கிற அவரோட கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து. ஆர்மி புகழ் பெரிய அளவு வாங்கி ஒலிக்கும். என் போன்றவர்கள் வந்து ஆர்மியை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இன்னும் ஆர்மியோட புகழ், அவரோட ரோல், தோற்று போனவருங்கிறதுக்காக ஒருத்தரோட ரோலை வந்து யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. காமராஜ் மாதிரி ஆர்மி ஒரு கிங் மேக்கர். திருமலைப்பிள்ளை திருமலைப்பிள்ளை ரோட்டில் தான் காமராஜ் இருந்தார், ஆர்மி இருக்காருன்னு சாவி போன்ற பத்திரிகைகள்லாம் 2வது முறை எம்ஜிஆர் சிஎம் ஆகிறதுக்கெல்லாம் ஆர்மி பங்களிப்பெல்லாம் பெரிய அளவுக்கு சிலாகித்து புகழ்ந்து எழக்கூடிய அளவுக்கு பெரிய இதில் நின்னார். ஒரு சட்டசபைக்கு வரும்போதே அதிமுக எம்எல்ஏக்களில் 90% எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து எம்ஜிஆருக்கே அது ஒரு இதாக இருந்ததுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு தமிழக அரசியல் களத்தில் கோலோச்சியவர். பிற்காலத்தில் வெற்றி பெறாதனால அவரோட ரோல்கள் வந்து மறைக்கப்படுது. அது மறைக்கப்படக்கூடாதுங்கிறதான் என்னோட எண்ணம். வரலாறாக இருக்கணும். மிகப்பெரிய ரோலை செய்த ஒரு ஆரம் வீரப்பன், எம்ஜிஆரை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஆரம் வீரப்பன், எம்ஜிஆர் 84 வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஆரம் வீரப்பன். இப்போ ஆரம் வீரப்பன் இல்லை என்றால் எம்ஜிஆரே இல்லைன்றீங்க. ஆனால் அதிமுக அவரை மறந்து விட்டதா அப்படின்ற கேள்வி எழும்புதில்லை. எலெக்ஷனில் மறந்துட்டாங்களா ஆரம்பியை? அதான் தோல்விகள் வந்து அவர் இருந்த பொசிஷனை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணாத ஒரு அதை பேசாத சூழ்நிலை வருது. அதை பேசணுங்கிறக்காக தான் நான் பேசுகிறேன்.